ஆஸ்திரேலியா அதில் போய்க்குது ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான் பாரு, ஹெலிகாப்டரில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நீ எதோ கேவலம் நினச்சிக்கிட்டு இருக்க. இரு வெள்ளைக்காரன் மேய்க்கிறான் ஹெலிகாப்டரில். அதே மாதிரி அண்ணனும் தம்பி மேப்பான், என் அக்காவும் தங்கச்சி மேப்பான் பாரு, என் ஆட்சியில் மேப்பான் பாடுறாங்க ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான் பாரு. ஏய் பைத்தியக்கார பையில பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயத்தை கொடுத்து சத்திக்கிட்டு இருக்கியடா. பாடுறா எப்படி ஹெலிகாப்டர் மேய்க்கிறான் பாடுறா. இந்த பாரு அந்த அவன் குதிரையில் மேய்க்கிறான்டா. இந்த பாரு குதிரையில் மேய்க்கிறான். நமக்கு குதிரை வேணாம், ஹெலிகாப்டர் வேணாம்டா, ஜீப்பில் மேப்போம்டா. இந்த பாரு நம்ம வள்ளுந்து, அதுக்கு பேர் வள்ளுந்தில் மேய்ப்போம். வேணாண்டா குதிரையில் மேய்க்கிறனாலும் குதிரையில் மேய் பாரு. பார்த்துக்க, இந்த ட்ரோன் கேமரா, இந்த ஆகாயத்திலேருந்து பார்க்குற ட்ரோன் கேமரா அப்படி ஒவ்வொன்றையும் படப்பதிவு பண்ணி நம்ம அலுவலகத்துக்கு கொண்டு வரும். இங்கே பாரு, மாடுகளை விண்ணூர்தியில் ஏற்றுறாம்பாரு, கறிக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுறாம்பாரு. நீ என்னத்தை நீ படிக்கிற, என்னத்தை போய் பார்க்குற நீ? இங்கே பாரு, கப்பலில் ஏற்றுறாம்பாரு, ஆட்டை கப்பலில் ஏற்றுறான் கறிக்கு. ஏண்டா நம்ம நாட்டிலேருந்து விமானத்தில் விண்ணூர்தியிலையும் கப்பல்லையும் மாடை ஏற்ற முடியாதா? பார்த்துக்க, கப்பலில் ஏற்றி கொண்டு போகிறான். பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. மாட்டுக்கறியை எப்படி வெட்டி ஏற்றுமதி பண்ணுறான் பாரு. அவன் வெட்டினா அதான் மாட்டுக்கு. இப்போ அவன் நம்ம செய்ய முடியாதா? பாரு, அவன் செய்கிறத நம்ம செய்ய முடியாதா? நீ வெக்கப்படுற. ஆதியில் நம்ம செஞ்சதே ஆடு மாடு முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம். எது மலையில் கீழே இறங்கி வந்தோம், காடுகளில் வாழ ஆரம்பித்தோம். அங்கே ஆடு மாடை வளர்த்த ஆரம்பித்தோம், வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்க்க ஆரம்பித்தோம். அங்கே இருந்தே ஆடு மாடு வளர்க்குறோம். என்னமோ இப்போ தான் மேய்க்க சொல்கிறேன்னா அசிங்கம் நினைக்கிற பாரு. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. நான் பேசும்போதெல்லாம் சிரிச்சா, பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் மாண்புமிகு பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பேசுனதுக்கு அப்புறம் தான் நீ நம்பின. நான் 10 ஆண்டா பேசினேன், சிரிச்சேன். அவரே சொல்றாரு பாரு, நீ நம்ப மாட்டா இருந்தா அவர் பேசுறதே போடுறேன். घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. போதுமா தம்பி? இந்தியா அதிகமா சம்பாதிப்பதே மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு. என்ன ஒரு பிரச்சனை, இவன் ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ள வேணாம் சாப்பிட்டா கொண்டு விடுவான். இவனுக்கு இருக்க பிரச்சனை அதுதான். நமக்கு அப்படி இல்லை. மாட்டுக்கறி மிகப்பெரிய சந்தை. நாங்கள் நீ மாடு மேய்க்கனோட வந்தாவா, வரலைன்னா போ. வர்றவனுக்கு நான் அரசாங்க வேலை கொடுக்குறேன், மேய்க்கிறேன், பால் கறியை உலகம் பூரா விற்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலைன்னா போ. இங்கே பாரு, இங்கே ஆட்டு பண்ணேன். ஏய் அடுத்து பார், வேலை என்னன்னு கேட்குற? அது கவர்மெண்ட் வேலையாக்கிட்டேன். கவர்மெண்ட் வேலைங்க ஒரு பால்கோவா தயாரிக்கிறதுல வேலை, பாலாடை கட்டி தயாரிக்கிறது, நெய் தயாரிக்கிறதுல வேலை, மோர் தயாரிக்கிறது, தயிர் தயாரிக்கிறது, எல்லாத்துலேயும் வேலை. எங்கே? அங்கெங்கேயே. இப்போ பாப்பிரெட்டி பட்டியலாம் பண்ணை போட்டேன்னா 1/2 கிலோமீட்டரில் தொழிற்சாலை. அங்கேயே வேலை. நானே வண்டி கொடுத்துருவேன், வந்து வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். மாதம் சம்பளம் கொடுத்துருவேன், பிள்ளைய நான் படிக்க வச்சுருவேன், காசு செலவாகாது. ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் நானே பார்த்துருவேன், காசு செலவாகாது. தூய தண்ணியை நானே கொடுத்துருவேன், விவசாயத்தை நானே பண்ணிடுவேன். பசி இருக்காது. காய்கறி பழம் எல்லாம் நானே விளைய வச்சு தந்துடுவேன். அப்புறம் மாடு நான் வளர்க்குறேன், கறி இருக்குது, பால் இருக்குது. ஆடு நான் வளர்க்குறேன், கறி இருக்குது, பால் இருக்குது. கோழி நான் வளர்க்குறேன், முட்டை இருக்குது, கறி இருக்குது. என்னடா வேணும் உனக்கு? பாரா டை, பாரா நாட்டை பாரா. ஆட்டு பண்ணை எப்படி மேய்கிறான் பாரு. உலக நாடுகளை பாரு நீ. ஆட்டு கறியை எப்படி வெட்டி ஏற்றுமதி செய்கிறான் பாரு. $5 கோடி ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் ஒரு நாளில் 5 கோடி, தீபாவளிக்கு 10 கோடி ஆடு விற்கிது. அந்த பொருளாதாரத்துக்கு போகாமல் ஒரே நாளில் 760 கோடிக்கு சாராயம் விற்கிது. சிரிக்காத, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. உன் கூட பிறந்துட்டேன், அதுக்காக தான் நான் கத்தி சாகிறேன். தொண்டை சுத்தமாக வரல்றதுக்குள்ளே எதையாவது நான் பேசுகிறத கேட்டு மாறிக்க. இங்கே பாரு, கழுத பண்ணேன்.
கழுதைனா நீ சிரிக்காத, கழுதைனா சிரிக்காத, கொஞ்சம் கவனிச்சு பாரு. இங்க பாரு, கழுதை பண்ணை. இந்த கழுதை பண்ண கழுதையை நீ சாதாரணமாக நினைக்கிற. 1 லிட்டர் பால், அவனோட 1 லிட்டர் பால் 5000 ரூபா. உன்னால் நம்ப முடியுதான் பாரு. இந்த பாரு, கழுதை மூத்திரம் காசு, கழுதை சாணி காசு. வளர்க்குறவன் ரொம்ப ஊரில் இல்லை, நம்ம திருச்சியில் தான். கழுதை பால் இவர் 3500 ரூபாய்க்கு விற்கிறாரு. மற்ற நாடுகளில் 5000 ரூபாய்க்கு போகுது ஒரு லிட்டர் பால். 5000 ரூபாய். உலகத்தில் மிகச்சிறந்த, மிக அதிக விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்களை கழுதைப்பாலில் தான் தயாரிக்கிறான். நீ படிச்சிருப்ப, கிளியோபாட்ரா கழுதைப்பாலில் குளிச்சான்னு. இந்த உலகத்திலே தரம் உயர்ந்த விலை மதிப்புமிக்க அந்த பாலாடை கட்டி இருக்குல்ல, சீஸ், அது கழுதைப்பாலிருந்து தயாரிக்கப்பட்டது தான். இந்த பாரு தயாரிக்கிறான் பாரு, அந்த சீஸை தயாரிக்கிறான் பாரு. டாங்கி சீஸ் மிகப்பெரிய சந்தை. இதுதான் மிகப்பெரிய அளவிற்கு போகுது. கழுதையினுடைய இந்த அம்மா வந்து பார்க்குது பாரு, இந்த பால், இந்த சீஸ், இதுதான் மிகப்பெரிய சந்தை. இது உலகத்தில் விலை உயர்ந்த பாலாடை கட்டி இந்த சீஸ், அதான் இந்த டாங்கி மில்க். எவ்வளவு? கழுதை வளர்ப்புக்கு 50 லட்சம் மானியம் தரம்னு யார் சொல்கிறா? இந்திய அரசு சொல்லுது, நான் சொல்லலை. ஏன் மத்திய அரசு சொல்லுது, கழுதை வளர்த்தா 50 லட்ச ரூபா மானியம் தரம்னு. நீ இதெல்லாம் அவமானம் நினைக்கிறாடா டே. நீ உனக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் என்ன சொல்லிட்டேன், கவர்மெண்ட் வேலைன்னா பார்த்துருவேன். ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா சாராயமே ஊற்றி கொடுக்குற, நீ இந்த வேலையை செய்ய மாட்டியா என்ன? எவ்வாறு டாங்கி மில்க்கு தம்பி, டாங்கி மில்க்கு 5000 ருபீஸ் எழுதியிருக்கு பாரு, எழுதியிருந்தது. கழுதை வளர்க்க 50 லட்சம் மானியம் உனக்கு, பார்த்துக்க. பாரு பாரு, இதான் நான் சொன்னேன். அந்த பாலாடை கட்டி எப்படி தயாரிக்கிறான் பாரு, அந்த சீஸ், அந்த ஒரு எப்படி எப்படி எடுக்கிறான் பாரு. அதை எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு இருக்கு, எவ்வளோ பெரிய சந்தை அதில் இருக்கு, எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்கு, எவ்வளோ பெரிய தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு. எப்படி பேக் பண்ணி கொண்டு வரான் பாரு, எப்படி கொண்டு வரான் பாரு தம்பிடே. பாரு எப்படி பண்ணுறான் பாரு. கழுதைப்பால் வளலை என்ன சோப்பு, கழுதைப்பால் சோப்பு அவ்வளவு விலை உயர்ந்தது. சோப்பு கட்டி எப்படி தயாரிச்சிருக்காங்க பாருங்கள். கழுதைப்பால் சோப்பு வருது 19,000 20,000 ரூபா ஒரு பாரு. அந்த பவுடர், இந்த கழுதைப்பால் பவுடரு 20,000 ரூபாய்க்கு விற்கிது. கழுதைப்பால் பவுடர் உண்ணக்கூடியது போட்டிருக்கான் பாரு, உண்ணக்கூடியது. கழுதைப்பால் தூய்மை மற்றும் இயற்கையானது 3,400 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 4,000 ரூபா வருது டாங்கி மில்க்கு. தம்பி இது கழுதைப்பாலில் செஞ்ச வளவை, அது சோப்பு கட்டி, தமிழில் வளவைங்கிறோம். எவ்வளவு? 400 ரூபா வருது, 400 ரூபா வருது. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கழுதை இல்லை, எங்கேருந்து கொண்டு வந்து பெருக்கிறதுன்னு தெரியல. அதுதான் எனக்கு குழப்பம். நீ வந்தாவா மேய்க்க, வரலைன்னா போ, நான் மேய்க்கிறேன், பார்த்துக்க. கழுதைப்பாலில் ஷாம்பு மேலே எழுதியிருக்கேன் பாரு, சனா நேச்சுரல்ஸ் கழுதைப்பால் ஷாம்பு முடி வளர்ச்சி, முடி உதிர்வதை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஆழமான ஊட்டத்திற்கு ஒரு சல்பேட் மற்றும் பாரபன் இல்லாத மென்மையான ஷாம்பு போட்டிருக்கான் பாரு. விளம்பரப்படுத்தி 619 ரூபாய்க்கு விற்கிறான். தம்பி கொஞ்சம் கவனி தம்பி, கவனி தம்பி, பார்த்துக்க. இப்போ கழுதை முடிஞ்சிருச்சா? கழுதை பண்ண நாடங்களும் போடுறோம், போட்டு இங்கே நம்ம சோப்பு தயாரிக்கிறோம், எல்லாம் தயாரிக்கிறோம், பயன்படுத்துகிறோம், உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். ஏற்றுமதி தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யுது. உனக்கு அது அரசாங்க வேலை. அடுத்து பாரு, இப்போ நாட்டு கோழி வளர்க்குறோம், பண்ணையாக வளர்க்குறோம். 1000 ஏக்கர் 2000 ஏக்கரில் வளர்க்குறோம். முட்டை கறி பார்த்துக்க. நம்ம மாநில தேவைக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், முட்டையை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பன்னிக்கறி பார்த்தா, பன்னிக்கறி எப்படி உலக நாடுகளில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற உணவு பன்னிக்கறியும் மாட்டுக்கறியும் தான். எல்லா நாடுகளும் இதை ஏற்றுமதி செய்து அதுபோல் நாமும் செய்வோம்னு சொல்கிறேன், உனக்கு சொல்கிறேன். அப்போ வாழ்விடத்திலே உனக்கு வேலையை நான் தந்துடுவேன்னு சொல்கிறது இதுதான். வாத்து பண்ணை பார்த்துக்க.
வாத்து முட்டை, வாத்துக்கறி மிகுந்த மதிப்பு மிக்கதா பல நாடுகளில் இருக்கு. இப்போ எங்கெங்கே பாரு, இதெல்லாம் பெரிய வேலை இல்லை, பெரிய செலவு இல்லை. இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கு பெரிய கட்டடம் இல்லை. இது மாதிரி சீட்டு, ஃபால் சீலிங் போட்டு, குளிரூட்டப்பட்ட ஏசி, குளிரூட்டி போட்டு, மின்விசிறியை போட்டு, அங்கங்கே வாழ்விடத்தில் இந்த தொழிற்சாலையை உருவாக்கிடுவேன் அவங்க அண்ணன். பார்த்துக்க, இதெல்லாம் நம்ம நாட்டில் உள்ளதில்லை, வெளிநாட்டில் உள்ளதை உனக்கு காட்டுறேன். ஏன்னா நீ நம்ப மாட்ட. இப்போ எரிகாற்று, இயற்கை எரிகாற்று, இது எப்படின்னா, இப்போ சிலிண்டரு நமக்கு அரபு நாடுகளிலிருந்து இந்த எரிகாற்று வந்தது, பெட்ரோல் டீசல் வந்தது. இப்போ அமெரிக்கா ஈரான் போரில் நமக்கு எரிகாற்று, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துடுச்சு எரிகாற்று ஊரில். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த மீத்தேன், ஈத்தேன், இந்த பயோகேஸ் இதிலிருந்து எடுக்கிறான், அதை நிறுத்திடுறோம். ஏன்னா நம்ம பூமி தானி ஈரக்குலைய இதயத்தை அறுத்து எடுக்கிறத நிறுத்திடுறோம். அதனால் நிலத்தடி நஞ்சாயிருது, நிலம் நஞ்சாயிருது, அது பேராபத்தான போக்கு. அப்போ அதனால் என்ன செய்கிறேன், இயற்கை எரிகாற்று, இதுக்கு உயிர் வழின்னு பேர் தமிழில். இயற்கை எரிகாற்றுக்கு நான் வந்துடுறேன். எப்படி வர்றேன்னா, ஆடு மாட்டு கழிவு, பன்னி கழிவு, கழுத கழிவு, கோழி கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கரில் குப்பை கடங்க செய்கிறேன். அந்த குப்பை கடங்கில் இதை கொண்டு கொட்டி அங்கே இருந்து பயோகேஸுங்கிற இந்த எரிகாற்றை தயாரிக்கிறேன். அப்போ மீத்தேன் எனக்கு தேவைப்படாது. எடுத்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் அதில் தயாரிச்சிக்க முடியும். தயாரிச்சுக்க என் மக்களுக்கு இலவசமாக தரமாட்டேன், தடையின்றி கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். என் மக்களுக்கு போக மீதியை பிற மாநிலத்திற்கு, பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வேன். இந்த உற்பத்தியில் எந்த இடையூறும் இல்லை. பூமி தாய்க்கோ, காற்றுக்கோ, நீருக்கோ எந்த சேதாரமும் இல்லை. எல்லார் வீட்டுக்கும் தடையின்றி உரிய விலைக்கு அந்த உற்பத்தி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு செலவாகுதில்ல, அந்த நிர்வாகத்துக்கு அங்கே பணி செய்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த செலவை எடுத்துக்கிட்டு என் மக்களுக்கு உரிய கட்டணத்தில். இந்த பாரு, நான் சொல்கிறது நீ நம்ப மாட்டேன். அதிலே எழுதும்போது என் அண்ணன் சீமான் சொன்ன பயோகேஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஒரு தங்கச்சி தன் வீட்டில் தயாரிக்குது, அதை வெளியிட்டவனே என்ன சொல்கிறான், எங்கள் அண்ணன் சொல்கிற பயோகேஸு, அதாவது இந்த சிலிண்டர், இந்த பாரு எப்படி தயாரிக்குது பாரு. அது வீட்டில் 2 மாடு வச்சுருக்கு பாரு. அந்த மாட்டை வச்சு சின்ன ஒரு தொட்டியில் போட்டு அந்த சாணியை இப்படி ஒரு பயோகேஸ் தயாரிக்கிறது ஒன்று தயாரித்து எப்படி எரிக்குது பாரு. வீட்டில் சமைக்குது. இவர் ஒரு தம்பி எரிகாற்றை தயாரிக்கிறார், சிலிண்டரில் தயாரிக்கிறார், அவர் வீட்டில் தயாரிக்கிறார், அதில் சமைக்கிறார். இப்போ இதில் என்ன வருதுன்னா, அந்த தயாரித்தவுடனே அந்த கேஸ் எடுத்தவுடனே கீழே என்ன வருது, இந்த குப்பை வருது, படியுது அந்த கழிவு. அந்த கழிவு சிறந்த உரமாகுது. அந்த அந்த உரத்தை தூக்கி நிலத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அவங்க வாழை, சேத்தரிக்காய், வெண்டைக்காய் கொண்டு போயிடுறாங்க. இவங்க வீட்டில் செஞ்சதை உங்கள் பிள்ளை நாட்டில் செய்கிறேங்கிறேன். இந்த பாரு எப்படி செய்கிறேன்னு பாரு. பாரு, நீ நம்பணும்ல, இப்படி வச்சு எடுத்துருவேன். அதை அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொண்டு போயிடுறேன். ஏற்றி கொண்டு போகிறேன் பாரு, எப்படி கொண்டு போகிறேன் பாரு. கொண்டு போயிட்டு இங்கே பாரு, கோழி கழிவு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்து கொண்டு போய் அங்கே பக்கத்திலே வச்சிடறேன். இந்த குப்பை கிடங்க ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்திலே தயாரித்து இயற்கை எரிகாற்று உற்பத்தி தொழிற்சாலையை வச்சிடறேன். அங்கேயே பயோகேஸ் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியை அங்கேயே வச்சிடறோம். தயாரிக்குது பாரு. அந்த தங்கச்சியும் தம்பியும் வீட்டில் சின்னதாக தயாரித்தாங்க. நம்ம 200 300 ஏக்கர் 400 ஏக்கரில் செய்கிறோம். விளைநிலங்களை பறிச்சில்ல, விளைச்சலுக்கு பயன்படாத பெரம்போக்கு இடங்கள் அந்த கருந்தில் தயாரிக்கிறோம். எப்படி தயாரிக்கிறோம் பாரு, அந்த தயாரிக்கிறோம் பாரு. இப்படி தயாரித்து அந்த குடுவையில் அடைக்கிறோம், சிலிண்டரில் அடைக்கிறோம். தமிழ்நாட்டு அரசு எரிகாற்று இந்த சிலிண்டரில் ஏற்றிட்ட வண்டியில் மக்களுக்கு போகுது, மக்களுக்கு கொடுக்க போகுது. மக்களுக்கு போக மீதி வேறு ஏதாவது மாநிலத்துக்கு வேணும்னா விற்கும், வேறு ஏதாவது நாட்டுக்கு வேணும்னா, நீ என்னடா அங்கேருந்து ஈரான்லேருந்து வர்றது, ஈரானுக்கு இந்த தமிழ்நாட்டிலேருந்து வருது, எந்த நாட்டுக்கு வேணும்னு அங்கே சந்தைப்படுத்துகிறோம். இப்போ இந்த உரம், இயற்கை உரம் மிச்சம், அதெல்லாம் எடுத்தது போக இப்படி கழிவு, இந்த உரம் மிச்சமாகுது. இந்த உரத்தை எடுக்கிறோம். இது ஆகச்சிறந்த உரம். ரசாயன உரங்களை தடை விதிச்சிருது. செடி கொடி பயிர்கள் வேரில் நச்ச இந்த வெடிவுப்பை கந்தக வேதி விரத்தை நம்ம போட தயாராக இல்லை. ஏன்னா விஷத்தை விளைவிக்க தயாராக இல்லை. நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரக்கில் வச்சு அப்படியே நிலமங்கும் அந்த உரத்தை கொண்டு தூவிடுறோம். பார்த்துக்க. அப்புறம் பருத்தியிலிருந்து, வேர்க்கடலிலிருந்து, எள்ளில் இருந்து, பனையில் இருந்து, தென்னையில் இருந்து, எப்படி ஒன்றில் இந்த சணல், அதனால் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஏன்னா இப்போ நேரமலையில் மொத்தமாக காட்ட முடியாது. இப்போ அடுத்தடுத்து அண்ணன் ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டு காட்டும்போது
நீங்கள் வலையொலியில் வரும் பாருங்கள், எப்படியெல்லாம் எப்படிலாம் அந்த பொருளாதாரத்தை பெருக்கிறேன். இது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம்னால தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னு சொல்கிறேன் அதை. ஏன்னா அங்கே தான் நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலையும் இருக்குது. இப்போது மருந்தில்லா உணவு, நஞ்சில்லா உணவு தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் உணவே மருந்து என்று சொன்னார்கள். அப்போது உணவே மருந்து, நஞ்சில்லாத உணவை கூட்டு வேளாண் பண்ணை முறைமா நான் உருவாக்குறேன். எப்படி கூட்டு வேளாண் பண்ணைனா, நெல் மட்டும் விளையிறதில்லை, கரும்பு மட்டும் விளையிறதில்லை, வாழை மட்டும் விளையிறதில்லை, தென்னை மட்டும் விளையிறதில்லை, புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், எள்ளு, கிழங்கு, கடலை, ஆடு, மாடு, பன்னி, கழு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பண்ணை. 5000 ஏக்கர், 10,000 ஏக்கரில் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டும்போது 5000 ஏக்கரில் நான் ஏர்பூட்டி விழக்கூடாதா என்று அறிவு சமூகம் சிந்திக்கணும். அங்கே பாருங்கள், கம்பு விளையும், சோளம் விளையும், குதிராவளி விளையும், சாம விளையும், திணை விளையும், கீரை விளையும். கீரைனா ஒரு கீரை இல்லை, பொன்னாங்கண்ணி விளையும், வல்லார விளையும், தண்டங்கீரை விளையும், அகத்திக்கீரை விளையும், முருங்கைக்கீரை விளையும். பாரு என் பண்ணையை பாரு. அங்கே பாரு, புடலங்காய் விளையுது, பீக்கங்காய் விளையுது, சொரக்காய் விளையுது, கரும்பு விளையுது, வாழை விளையுது, எல்லாம் வருது. ஆனால் ஒன்று கூட நஞ்சில்லை, நம்பி நீ சாப்பிடலாம். ஏன்? தமிழ்நாட்டு அரசு விளைய வைக்குது. தமிழ்நாட்டு அரசு ஒரு நல்ல தமிழனின் அரசு, அறம் சார்ந்து ஆட்சி செய்கிற ஒரு மரவனின் அரசு. அங்கே என்ன பண்ணுற, கூட்டு பண்ண இன்ப சுற்றுலா வைக்கிறேன், இயற்கை சுற்றுலான்னு வைக்கிறேன். இன்ப சுற்றுலா வேற, கொடைக்கானல்வோ குற்றாலம்போ ஏற்காடுவோ அது வேற. இது இயற்கை சுற்றுலான்னு வைக்கிறேன். இந்த கூட்டு பண்ணைக்குள்ள இப்படி தங்கும் விடுதிகள் கட்டுறேன். நீ பிள்ளையோட வந்து சின்னதாக திரையரங்கு கட்டுறேன், அங்கேயே படம் போட்டு காட்டுவேன். அப்புறம் இப்படி சுற்றுலா இந்த மாதிரி சின்ன ட்ரெயின் மாதிரி ட்ரக் மாதிரி விடுவேன். நீ இந்த பண்ணையை சுற்றி சுற்றி பார்க்கலாம். அங்கே தங்கும் விடுதி வச்சுருப்பேன், நானே உணவகம் வச்சுருப்பேன், ரெஸ்டாரண்ட். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே உனக்கு என்ன வேணும், மீன் வேணும், அங்கே போய் இந்த மீனை நீயே பிடிச்சிக்கிறலாம். அண்ணன் இந்த கோழி அப்படி அங்கேயே, இந்த கீரை, இந்த காய், என்ன கேட்குறியோ, பன்னிக்கறி கேட்டாலும் வரும், முயல் கறி கேட்டாலும் வரும், ஆட்டுக்கறி கேட்டாலும் வரும், மாட்டுக்கறி கேட்டாலும் வரும். அங்கேயே உனக்கு சமைச்சிருவான். பாரம்பரிய உணவகம் அங்கே இருக்கும். நீனே மீன் பிடிச்சி இந்த மீனை எங்களுக்கு ஆக்கித்தாங்கன்னா தருவான். எவ்வளவு வருவாய் இருக்குன்னு பாரு. நான் சொல்கிறத இதுக்கு மேலே நீ நம்பலைன்னு வச்சுக்க, உன்னை ஒருவனாலும் காப்பாற்ற முடியாது, உன்னை ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. பால் பொருளாதாரம் பார்த்துக்க. பால் பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னா 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில். சாராய பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னா 50,000 கோடி. பாலில் 3 லட்சம் கோடி வருவாய் இருக்குது, சாராயத்தில் 50,000 கோடி இருக்குது. அப்போது சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்கும், பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். இதில் எந்த பக்கம் உங்கள் மகன் நிற்க என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் தம்பி தங்கியில் புரிந்து கொள்ளணும். உயிரை எடுக்கிற சாராய பொருளாதாரத்திற்கா, உயிரை கொடுக்கிற பால் பொருளாதாரத்திற்கா? குடிக்க வச்சு அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதுக்கா, இந்த பாலை கொடுத்து என் பிள்ளைகளை ஊட்டமாக வளர்க்குறதுக்கா? எந்த பக்கம் நிற்க? நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீங்க? அதுதான். சாராயம் காய்ச்சறவன் பக்கமா, பால் விற்கிறவன் பக்கமா? डेयरी सेक्टर 8.5 लाख करोड़ रुपए का है, जिसकी वैल्यू धान और गेहूं के कुल प्रोडक्शन से भी ज्यादा है. उसकी ड्राइविंग फोर्स भारत के ग्रामीण क्षेत्र में रहने वाली महिलाएं हैं, हमारी माताएं हैं, हमारी बेटियां हैं. பால் பொருளாதாரத்தில் பாலில் பெரிய சந்தை இருக்குது. டைரி டேயில் பேசுகிறார் பிரதமர். பால் நாளில் பெரிய சந்தை இருக்குது. அதுலேயே நம்ம பெரிய தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம். அது நம்ம தாய்க்கு, நம்ம குடும்பத்திலவிற்கு, நம்ம பிள்ளைக்கு எல்லாருக்குமான பொருளாதாரம் அதில் இருக்குன்னு பேசுகிறாரு நாட்டின் பிரதம அமைச்சர். நான் பேசுனா நீ நம்பலை, சாதாரண மகன், நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுகிறாரு. இப்போவாவது இந்த மகனை நம்பு, நான் சொல்கிறத நம்பு. நான் வறுமைன்னு ஒரு சொல்லு இல்லாமல் ஒழிக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கிறேன், வேலை இல்லைங்கிற நிலை இல்லாத ஆக்குறேன். நம்பு, என்னையே நம்பு. பால் ஒரு முழுமையான உணவு. இங்கே பாரு,
இந்த பிள்ளை பாலை குடிச்சுன்னா பசிக்காது. ராத்திரியில நீ சாப்பிடாம போனீன்னா அம்மா வெறும் வயிற்றுல படுக்காதப்பா, பாலையாவது குடிச்சிட்டு படுன்னு சொன்னா. ஏன்னா பால் முழுமையான உணவு, ரிச் புரோட்டீன், நல்ல முழு உணவு. இங்கே பாரு, பாலை என் பிள்ளைய குடிக்குது. இந்த பாரு, நான் என்ன பண்ணுவேன், என் பண்ணையிலிருந்து தாயின் மாரில் நம்ம பால் தான் குடித்தோம், ஆனால் கழிவு வந்தது. வேற எந்த திரவ உணவுலையும் உலகில் கழிவு வராது. அதுலேருந்து என்ன சொல்ல வர்றோம், பால் முழுமையான உணவு. நான் பண்ணை வச்சுருக்கேன், என்கிட்ட பால் இருக்குது, கோழி பண்ணை வச்சுருக்கேன், முட்டை இருக்குது. இதை முதல்ல எங்கே ஏற்றுமதி செய்வேன், பசுஞ்சோலை பள்ளிகள்னு நான் பள்ளிக்கூடம் நடத்துவேன். என் பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் தான் முதல்ல அனுப்புவேன். படிக்க போகிற பிள்ளைக்கு இவங்க மாதிரி உப்புமா கிண்டி போட மாட்டேன். பால், முட்டை. இங்கே பாரு, எப்படி பாரு, வாசல்லையே கடை இருக்கும், வாசல்லையே அன்பு இல்லம்னு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு தளிர் என்று விடுதி வச்சிருப்பேன். இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, இந்த முதியோர் இல்லம், குழந்தைகள், அதாவது பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் தளிர், அந்த இடத்துக்கு தான் முதல்ல போகும். அதுபோக மிச்சம் பால் சந்தை. நானே குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் அங்காடின்னு வச்சுருப்பேன். அந்த மருதம் அங்காடிக்கு போகும். நீ போய் அங்கே கட்டிட்டு நீ தூய பாலை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை முடியல, என் வீட்டில் கொண்டாந்து கொடுனாலும் யாரு கொடுப்பான், கொடுக்குறவன் அவனும் கவர்மெண்ட் வேலை தான். பாருங்க, கொண்டு வருவேன். இது எதுக்குன்னா, அன்பு இல்லம்னு முதியோருக்கு கட்டி வச்சுருப்பேன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுவரைக்கும் இருக்கிற முதியோர்களுக்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இதுவரை பெற்றோரால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இனிமே எவனாவது தன்னை பெற்ற தாய் தந்தரை, பெற்ற பிள்ளைகளை கைவிட்டால் என்ன நடக்கும்னா, நாட்டின் குடியுரிமையை நீக்கி, கல்வி சான்றிதழ் செல்லாதன ஆக்கி, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடிநீர் இணைப்பு எதையும் கொடுக்க மாட்டேன். நீ வாழ தகுதியற்றவன், நீ மனிதனாக பிறந்ததே பிழை என்று உன்னைய தூர தள்ளி விட்டுருவேன். பார்த்துக்க, இதுவரைக்கும் இருந்ததை பாதுகாப்பேன், இனிமேல் எவனும் செய்ய முடியாது. பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்காதவன், பெற்ற தாய் தந்தரை மதிக்காதவன், பாதுகாக்காதவன் எப்படி குடியுரிமையை ரத்து பண்ணி விட்டுருவேன். பாருங்க, பாரு, நீ வாழ தகுதி இல்லாதவன், உயிரோடவே நீ இறந்துட்ட, கிளம்பிருன்றுவேன். இங்க பாரு, 16, 15, 10 பிள்ளைகளை பெற்ற என் தாத்தா பாட்டி ஒரு பிள்ளைகளை கூட அனாதை இல்லத்தில் விடலை. 90 வயசு வரை வாழ்ந்து செத்த என் பாட்டி தாத்தாவை எங்கள் அப்பன் முதியோர் இல்லத்தில் சேர்க்கலை. அவ்வளவு பண்பாடு செறிந்து மானுட நேயம் மிக்க வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம. இது இந்த அனாதை இல்லம், இந்த முதியோர் இல்லத்தை பார்ப்பது, நீ என்ன நினைக்கணும், மனித நேயத்தை கொன்றுட்டு, மனிதத்தை கொன்றுட்டு நாம் வச்சிருக்கிற சமாதி கல்லறைன்னு நீ நினைக்கணும். இனிமேல் அதை நீ கண்ணால் பார்க்கக்கூடாது. எல்லாரும் பெற்ற தாய் தந்தரை நேசிக்காதவன், பெற்ற பிள்ளைகளை நேசிக்காதவன் பெரிதொரு மனிதனை நேசிப்பான் என்று எப்படி நம்புவாய்? வாழ தகுதியற்றவன். அதனால் இந்த நாடு அவனை புறக்கணிச்சிடும். என் பிள்ளைகளுக்கு சத்தான உணவு, சிற்றுண்டி விடுதி கொடுப்பேன், முட்டை கொடுப்பேன், பால் கொடுப்பேன், காய்கறி கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். என் பிள்ளை நான் முட்டை சாப்பிட மாட்டேயா, எனக்கு பிடிக்காதியானா, விடுதாயி, இந்த கேரட் இருக்குது, இந்த பீட்ரூட் இருக்குது, இந்த ஆப்பிள் இருக்குது, இந்த ஆரஞ்சு இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, பழச்சாறு இருக்குது, ஏன்னா இதெல்லாம் நான் விளைய வைப்பேன். நான் தான் வேளாண்மை செய்கிறேனே, வேளாண்மை செய்வதான் அரசு பணியாக மாற்றிட்டனே, நானே வேளாண்மை செய்வேன். எங்கள் அமைச்சர் எங்கே இருக்கார், முதலமைச்சர் அந்த பண்ணையில் உட்காந்து அமைச்சர்களோட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வைக்கலை. நீ பார்த்துக்கிட்டே இரு. தின அங்காடி நானே பகுதி சார்ந்து, இங்கே மாட்டு பண்ணை இருக்குன்னா முல்லை அங்காடி வச்சுருவேன், மருதம் அங்காடி வச்சுருவேன். ஆடு மாட்டு பண்ணையில் முல்லை அங்காடி, மலை அங்கே கிழங்கு, கேரட்டு, முள்ளங்கிக்கு குறிஞ்சி அங்காடி வச்சுருவேன். நெல், தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய் மருதம் அங்காடி வச்சுருவேன். மீன் நானே பிடிப்பேன், மீன் பிடிச்சு கொடுக்குறேன், சொந்தங்கள்கிட்ட நானே வாங்கிப்பேன், நானே சந்தைப்படுத்துவேன். அந்த வேளாண்மைக்கு வேளாண் அமைச்சருக்கு கீழே ஒரு குழு போடுவேன். தருமபுரியா 2 பெரிய வேளாண் பெருமக்கள், கிருஷ்ணகிரியா 2, அங்கே சேலமா 2-3 பேர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு 2 பேர் எடுப்பேன். ஒரு பெரிய குழு வைப்பேன், ஆலோசனை குழு. அவங்க தான் கத்தரிக்காய் என்ன விளைவிக்கணும், பால் லிட்டரு என்ன விளைவிக்கணும், கரும்பு ஒரு தட்டைக்கு என்ன விளை வைக்கணும்னு அந்த குழு பரிந்துரைக்கும், அதை அரசு செயல்படுத்தும். புரியும்னு நினைக்கிறேன். தான் தோன்றித்தனமாக எவனை விளைய வைக்க முடியாது. இடைத்தரகர் இருந்து வேளாண் குடிமகன் விளைய வச்சு கொண்டு வர பொருளுக்கு தக்காளி அவன் 20 ரூபா செலவழித்து கொண்டு வருவான், இவன் 10 ரூபாய்க்கு கேட்பான்.
உணவுப் பொருளை திருப்பி எடுத்துகிட்டு போவோம், அது கெட்டு போகும். அதனால் நட்டத்துக்கு வித்துட்டு செத்து போவான். அந்த நிலையை மாற்றுறேன். நீ என்கிட்ட கொடுத்துடணும், நான் சந்தைப்படுத்திக்கிடுவேன். நீயே விற்கிறியா, உனக்கு சந்தை கொடுத்துருவேன். வேலை அரசு நிர்ணயிக்கும். அவனே சொல்கிறதான் 20 ரூபா கிலோனா 20 ரூபா. அந்தந்த வாழ்விடத்தில் முல்லைனா முல்லை அங்காடி, குறிஞ்சினா குறிஞ்சி அங்காடி, மருதம்னா மருத அங்காடி. மருதத்தில் என்ன வரும்? நெல், பருப்பு, காய்கறி, கீரை எல்லாம் வரும். முட்டை எல்லாம் இங்கே கொண்டாந்துடுறேன். ஆடு மாடு அது முல்லை அங்காடி. அங்கே கிழங்கு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு போட்ட அந்த கேரட்டு அது அங்கே குறிஞ்சி அங்காடியில். நெய்தல் நானே படகுகளை வாங்கி கொடுத்து என் மக்களை, மீனவ சொந்தங்களை மீன்பிடிச்சு கொண்டு வர சொல்லி வாங்கி சந்தைப்படுத்துவேன். உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். தமிழ்நாட்டு அரசு நெய்தல் அங்காடி வச்சுருக்கு. மீன் வேணுமா, இறால் வேணுமா, சொரா வேணுமா, கருவாடு வேணுமா, என்ன வேணும் நானே விற்பேன். பார்த்துக்க. எப்படி நீ எங்கே வருவேன்? எவன் விற்றாலும் வாங்க மாட்டேன். தமிழ்நாட்டு அரசு முத்திரை இருக்கான்னு தேடுவேன். ஏன்னா அவ்வளவு தரமும் சரியான அளவும் இருக்கும். ஏன்? ஆள்பவன் பிரபாகரன் என்கிற பெருமரவனின் மகன், வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் நேர்மை என்று வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற புரட்சியாளனின் மகனின் ஆட்சியில் எல்லாமே மிகச்சரியா இருக்கும். எல்லாமே மிகச்சரியாக இருக்கும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் கொண்டு வந்துடுவேன். என் நாட்டை 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையாக போத்தி விட்டுருவேன். மரம் நடுவதற்கு வளர்ப்பதற்கென்று பலாயிரக்கணக்கான படித்த பிள்ளைகளை, படிக்காத பிள்ளைகளையும் வேலைக்கு எடுப்பேன். மரம் நடணும், வளர்க்கணும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் அரசு பணியாக்கி போட்டிருக்கேன் பாரு, வரைவில் கொடுத்துருக்கேன். பசுந்தமிழ் நாடாக மாற்றுவேன். புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறுதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. என் பிள்ளை மாணவ பிள்ளை ஒரு மரக்கன்று நட்டா தேர்வில் 1 மார்க்கு, 10 மரக்கன்று நட்டா 10 மதிப்பெண் கொடுப்பேன். 100 மரக்கன்று நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து பாராட்டுவேன். வேலையில் அவனுக்கு அந்த சான்றிதழ் வச்சு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன். குடிமக்கள் 100 மரம் நட்டா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுவேன்? பரிசு கொடுப்பேன். செத்தானா என்ன பண்ணுவேன்? 1000 மரம் நட்டு செத்துட்டான்னா அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணுவேன். ஏண்டா அற்ப பதர்களுக்கெல்லாம் அரசு மரியாதை கொடுக்கும்போது 1000 மரம் நட்டவனுக்கு கொடுக்கூடாதா? என்னாச்சு பாரு. பாரு பொறுமையா பாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்கான், கண் தானம், நிறைய ரத்த தானம் பண்ணியிருக்கான், உடலையே தானம் பண்ணியிருக்கான், உடல் உறுப்பை தானம் பண்ணியிருக்கான்னா அரசு மரியாதையோடு அவனை அடக்கம் செய்வேன். தமிழ் தேசிய சிறந்த குடிமகனாக அவனை பாராட்டும் இந்த அரசு. பாரு, மக்கள் இயக்கமாக மாற்றுவேன், ஒரு கலாச்சாரமாக மாற்றுவேன். மரம் நடுவதலை ஒரு வாழ்வியலாக மாற்றுவேன். எப்படி மாற்றுவேன்? நீ பொங்கல் போல, கோயில் திருவிழா போல மரங்களின் திருவிழா என்று அரசு விழா நடத்தும். அன்னைக்கு மரத்தை போற்றும். ஏனால் மரம் நம் உயிர், மரம் மண்ணின் வரம், மரம் நம் நிழல், மரம் மண்ணுக்கு வரம். மரம் இல்லை என்றால் மழை இல்லை. மரம்தான் நமக்கு மூச்சு காற்று. நீ உயிர் என்பது வேற ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்க. காற்று, இந்த நச்சு காற்றை, இந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து மூச்சு காற்றாக ஆக்சிஜனாக மாற்றி தருகிற அரிய பணியை உலகில் ஒரு உயிரினம் செய்தென்றால் மரமும் செடி கொடிகளும் தான். அதனால் மரம் மரமல்ல, நம் உயிர் என்பதை பார்க்கணும். இப்போ உன் மகனுடைய ஆட்சியில் நீ இப்படி சாலையில் போற, சாலையின் இருமரங்கும் பசுஞ்சோலை சாலைகள், வெறும் மரம். 10 கிலோமீட்டருக்கு பனையாக இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு சவுக்கு தேக்காக இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு என்னவா இருக்கும்? புங்கையாக இருக்கும், பூவரசாக இருக்கும், நாவராக இருக்கும், ஆலமரம் அரச மரமாக இருக்கும். பசுஞ்சோலை சாலை. இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்க காடாக இருக்கும், வெற்றிடம்னு ஒன்று இருக்காது. இப்படி திரும்பி பார்த்துக்க ஆடு மாடு மேயிற பண்ணையாக இருக்கும். அப்படி பார்த்துக்க வாத்து பண்ணை, கோழி பண்ணையாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் தொழிற்சாலைகளாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, மேய்ச்சல் நிலமாக இருக்கும். அரசு தொழிற்சாலை இல்லை. என்ன 1000 குடிகள் ஆடு மாடு நீ வளர்க்குறியா? உனக்கு மேய்ச்சல் இருக்கு, மேய்க்கலாம். வெற்றிடம் என்று எதுவும் கிடக்காது. அப்போ நீ மேலே பறந்து போனின்னு வச்சுக்க, குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தேகத்தில் எப்படி தேமல் இருக்குது அப்படி என் தேசமெங்கும் நீர் தேமல் இருக்கும். ஏரி குளம் குட்டை என்று எண்ணற்ற நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செய்து பசி என்ற சொல்லில்லாத என் நாட்டில் நான் ஒழிப்பேன். இப்படி தான் வாழ்விடத்திலே உங்கள் எல்லாருக்கும்
அரசு பணியை கொடுப்பேன் என்று உன் அண்ணன் சொல்வது இப்படித்தான். இது ஒரு முன்னோட்டம். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் எப்படி செய்வேன்னு ஒவ்வொரு ஊர்லையா போட்டு காட்டுவேன். இன்னும் 35 கூட்டம் இருக்கு. இது ஒரு கூட்டம். நாளைக்கு சேலத்தில் 2 கூட்டம் போட்டு காட்டுவேன். எப்படி வறுமையை போக்குவேன், எப்படி பசியை போக்குவேன். இங்கே நிற்கிற காவலர்கள்லாம் இருக்காங்க. 8 மணி நேரம் தான் காவலர்களுக்கு வேலை. பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் வேலை கொடுப்பேன். வாரம் ஒரு முறை விடுமுறை. சனிக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்க அடுத்த வாரம் சனிக்கிழமை. 6 மாதத்துக்கு ஒரு முறை குடும்ப சுற்றுலா. அவர்களுக்கு சிறப்பு மருத்துவம் தனி. மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, இந்த காவலர்களுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, உழவர் குடிகளுக்கு என்று தனித்தனி பிரிவு இருக்கும். சிறந்த நாடாக நம் நாட்டை நான் மாற்றி படைப்பேன். இதுக்கு எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழின் மீதும் எனக்கு எல்லாமாக இருக்க எங்கள் உயிருக்கு மேலாக இருக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. நீ நம்பி எனக்கு வாக்கைத்தா. நம்பி ஒரே ஒரு முறை நாட்டின் தலை சிறந்த நாடாக மாற்றுறேன். பூமியின் சொர்க்கமாக மாற்றேன். நீ தயவு செய்து இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை தவற விட்டாத. வரலாறு உனக்கு தந்திருக்கிறது. கவனி. உன் பிள்ளை, உன் உடன் பிறந்தவன் எடுத்து வைக்கிற அரசியலை கூர்ந்து கவனி. மற்றவர்கள் சொல்லுகிற அரசியலையும் கவனி. எது சரியோ அதை செய். எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலை. ஆனால் எது சரியோ அதை செய். சரியானதை செய், எளிதானதை செய்யாதே. தயவு செய்து செய்யாதே. இதைத்தான் உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். இந்த நிலத்திலே இந்த மண்ணிலே போட்டி போடுகிற என் அன்பு தங்கை, அரூர் தொகுதியிலே போட்டி போடுகிற இந்த மண்ணின் மகள், என் அருமை தங்கை, அக்குப்பஞ்சர் மருத்துவர் அனிதா அவர்களுக்கு வேளாண்மை சின்னத்திலே, விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அருமை தங்கை இளங்கலை, அரூர் சட்டமன்ற தொகுதி அனிதா அண்ணாதுரை அவர்களுக்கு, இளங்கலை வணிக மேலாண்மை படித்த தங்கைக்கு அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக தருமபுரி அர்ச்சனா தமிழருவி அவர்களுக்கு இளங்கலை ஆங்கிலம் படித்த என் தங்கைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக தருமபுரியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சாந்தலட்சுமி அவர்களுக்கு, பொறியாளர் சாந்தலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற முதுநிலை அறிவியல் படித்த என் அன்பு தங்கை பழனியம்மாள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்திய என் அன்பு சொந்தங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு இளவல் ஆறுயிர் தம்பி பொறியாளர் பூபதி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நான் சொன்ன இந்த நாடுகளில் அமெரிக்காவில் பணி செய்து கொண்டிருந்த என் தம்பி அந்த பணியை விட்டுவிட்டு அண்ணன் சொல்லுகிற அரசியல்தான் சரி, இந்த நாடு போல என் நாட்டை மாற்ற வேண்டும் என்று இங்கே வந்து தேர்தல் களத்திலே நின்று மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறான். அவனுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.